ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ரொம்ப பிகினர்ஸாக இருக்க உங்களுக்கு தான் நான் ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் கர்ச்சீப் வந்து 2 மெத்தடில் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கர்ச்சீப்பில் வந்து நம்ம எம்மிங்கும் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது கர்ச்சீப்பில் எம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புடவை, ப்ளவுஸு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஹெம்மிங் பண்ணலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு அந்தந்த பட்டு புடவைக்கு எம்மிங் பண்ணலாம், ப்ளவுஸுக்கு எம்மிங் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கர்ச்சீப்க்கு எம்மிங் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இந்த மாதிரி நான் ஏன் கருப்பு கலர் நூல் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னாக்கா, நான் ஹெம்மிங் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கருப்பு கலரில் நூல் எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, எந்த கலரில் நம்ம பீஸ் அதாவது அந்த துணி இருக்கோ அந்த கலரில் நூலில் தான் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணணும். ஹெம்மிங் நூல் வந்து ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது. ரொம்ப பெருசாக எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஹெம்மிங் பண்ணையில் என்ன பண்ணிடணும், ரொம்ப சிக்க ஆரம்பிச்சிடும். சிக்கிக்கிச்சு அப்படின்னாக்கா அறுந்துகிட்டே இருக்கும், ரொம்ப லூஸ் கிடைக்கும், ஹெம்மிங் பண்ணுற ஒரு மைண்டே சரியில்லாமல் ஆகிடும். அதனால் நீங்கள் மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்க, அதில் 1/2 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுட்டு திரும்பி ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பழகிறதுனால 1/2 இன்ச்லேயே நீங்கள் வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம பழகிறோம் இல்லையா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பழகிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மடிச்சுட்டு நான் அந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அது அடியிலையும் மேலே கட்டை விரல் வந்து அந்த துணியை வந்து அமுத்தி பிடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஹெம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மேலே இருந்து தான் மேல் பீஸ் இருக்குது பாருங்கள், அந்த மேல் பீஸில் ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஊசியில் குத்திட்டு அடியில் கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த பீஸ் வழியாக எடுக்கணும். அதாவது ரொம்ப மிஞ்சி போச்சு அப்படின்னாக்கா மேலே ஒரு 3-4 நூல், கீழே 4 நூல், மொத்தம் 8 நூல் கேப்பில் தான் இந்த ஊசி உள்ளே போயிட்டு வெளியில் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சும்மா டாட் மாதிரி பேக் சைடில் தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எம்மிங் பண்ணது. ஏன் அப்படின்னா, நம்ம எம்மிங் பண்ணோம் அப்படின்னா அந்த நூல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அதாவது அந்த நல்ல பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து சும்மா லைட்டாக தான் தெரியணும், அந்த மாதிரி தான் பண்ணணும். பாருங்கள், நான் ஆள்காட்டி விரல் வச்சுட்டு மேலே கட்டை விரலால் தான் அந்த பீஸை வந்து டைட் பண்ணிவிட்டு நான் ஊசி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஊசி வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கும் நெக்ஸ்ட்டு டைம் நம்ம வைக்கிறதுக்கும் 2 கேப் வந்து ஒரே அளவில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எனக்கு கேப்பு வந்து தெரியல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கேல் இருக்குது இல்லையா, ஸ்கேலில் கூட நீங்கள் 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎம் கணக்கில் கூட ஸ்கேலில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு 2 சைடும் பார்த்திங்கன்னா 1 சிஎம்னு நீங்கள் டாட் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஊசி வச்சு ஹெம்மிங் பழகுங்க. அப்படி பழகுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மெத்தடு கரெக்டான ஒரு இது வந்துருச்சு உங்கள் கைக்கு கண்ட்ரோல் அப்படின்னாக்கா, நீங்கள் அதுக்கப்புறமே நீங்கள் புள்ளி வச்சு அந்த இதில் போட வேண்டாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியல அப்படின்னாக்கா, அதாவது அந்த டிஸ்டன்ஸு எனக்கு ஒரு தடவை பெருசாக வருது, ஒரு தடவை சின்னதாக வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்கேலால் வச்சு நீங்கள் அந்த கரெக்டாக அளவு வச்சுட்டு அந்தந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் டாட் வச்ச இடத்துல நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ஊசியை இறக்கி பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் பழகுனதுக்கப்புறம் இதே மாதிரி இப்போ என்னை போல் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியுது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹெம்மிங் பண்ணலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரல் வந்து கீழேயும் அந்த மேல் பீஸை வந்து கட்டை விரல் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊசி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், துணி லூஸ் கிடைக்காது. பாருங்கள், உள்ளே அந்த நூல் நம்ம வச்சு எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த கேப் வந்து துளி கூட லூஸ் இல்லாமல் வரும். வெளியில் பாருங்கள், கரெக்டாக எப்படி சும்மா ஒரு புள்ளி வச்ச மாதிரி தான் நமக்கு அந்த இது தெரியும். அந்த மாதிரி தான் தெரியணும். ஹெம்மிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் தெரியணும்.
இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹெம்மிங் பண்ணது தெரியாது. ஏன்னா நம்ம தையல் போட வேண்டாம், ஆனால் அதில் தையல் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி பழகுறோம். இந்த ஹெம்மிங் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, ப்ளவுஸில் வந்து கையில் கீழே கழுத்து பகுதியில் இது எல்லாமே ஹெம்மிங் பண்ணி நம்ம பழகணும் இல்லையா. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கர்ச்சீஃப்லேயே நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரீ இருக்குது பாருங்கள், பட்டு சாரியில் நம்ம ஃபால்ஸ் வைப்போம் தெரியுங்களா. நம்ம ஃபால்ஸ் வைக்கிறப்ப கீழே வந்து நம்ம தையல் கொடுத்துருக்கோம், ஆனால் ஃபால்ஸ் வைக்கிறப்ப மேல் சைடில் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னாக்கா மேலே பட்டு ஜரி கொடுத்து அந்த கரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னாக்கா சரியாகவே இருக்காது. புடவை நீங்கள் கட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், அடியில் கிளாத் வச்சது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் பட்டு சாரிக்கு வந்து நீங்கள் அப்போதைக்கு இந்த மெத்தடு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக, அதாவது கீழ் சைடில் தையல் போட்டுட்டு அதே ஃபால்ஸோட மேல் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா பட்டு சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை உள்ள ஃபால்ஸ் வச்சது தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஜரி, அதாவது உள்ளே வந்து பட்டு கரை வரும் இல்லையா, அப்போ வந்து அந்த இது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் தையல் கொடுத்தோன்னா தெரியும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் பட்டு சாரியில் ஏன் ஃபால்ஸ் வைக்கிறோம் அப்படின்னாக்கா கொலுசு இது மாதிரி எல்லாமே போயிட்டு அந்த ஜரி சுற்றிக்கும், கொலுசில் அடிக்கடி சுற்றிட்டு சாரீ இழுத்து விட்டு சாரீ வந்து வேஸ்ட்டாகவே போயிடும். நிறைய பட்டு சாரி வேஸ்ட்டாகவே போயிடும். அதுக்காக தான் ஃபால்ஸ் வைக்கிறாங்க. அப்போ அதனால் பட்டு சாரியில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபால்ஸ் வைக்கிற மெத்தடில் வந்து இந்த ஹெம்மிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் கர்ச்சீஃபில் ஹெம்மிங் பண்ணி பழகுங்கன்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ எண்டில் வந்து நான் எப்படி தையல் கொடுத்து முடிச்சிருக்கேன்னு. எண்டில் இந்த மாதிரி நீங்கள் தையல் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக் சைடில் பாருங்கள், கரெக்டாக டாட் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி டாட் மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எப்போவுமே எண்டில் வந்து ஒரு 2-3 தையல் கொடுங்க. நான் ஹெம்மிங் அப்போ மேலே ஏன் குத்தி கீழே எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்கா, நீங்கள் கீழே குத்தி மேலே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுவீங்க. கீழே குத்தி மேலே எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே வந்து என்ன அப்படின்னாக்கா உள் சைடில் லூஸ் கிடைக்கும். அந்த தையல் லூஸ் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா சரியான ஒரு இதில் வந்து ஹெம்மிங் அமையாது. ஒரு சின்ன இடத்துல கட் ஆனால் கூட அந்த ஹெம்மிங் வந்து முழுசாக உருவிட்டு வந்துடும். பாருங்கள், நான் மேலே குத்தி நான் கீழே எடுத்ததுனால உங்களுக்கு ஒரு முடிச்சு மாதிரி கிடைக்கும். பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக அங்கங்கே முடிச்சு மாதிரி கிடச்சிருக்குங்களா. இந்த மாதிரி முடிச்சு தான் வரணும். அதுக்காக தான் ஹெம்மிங் எப்போ பண்ணாலும் நம்ம மேல் பீஸில் குத்தி கீழ் பீஸில் எடுத்துகிட்டு வந்து தான் ஹெம்மிங் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நான் உங்களுக்கு ஹெம்மிங்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன்னு. இந்த கிளாஸில் ஃபுல்லாக ஹெம்மிங் தான். நீங்கள் வந்து இந்த ஹெம்மிங் முறையை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எடுங்க. அடுத்த கிளாஸில் இருந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறத பற்றி அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு டைம் இப்போ நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.